என்னடா இன்னைக்கு நம்மளோட மனநிலையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம மனசுக்குள்ள சிக்கன் வந்துட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம சிக்கன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, ரொம்ப சட்டுன்னு சடுகுடுன்னு செஞ்ச சிக்கன் பேர் தாங்க சடுகுடு சிக்கன் கிரேவி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி கடையிலேயே சொல்லி சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேங்க. வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சடுகுடு சிக்கன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 4 பல்லு பூண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு அளவுக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். சடுகுடு சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க. வாங்க இப்போ சடுகுடு சிக்கன் செய்ய போயிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வணங்கினதும் அது கூட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி நல்லா பொன்னிறமாக ஆனால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிரேவி எந்த கிரேவி செஞ்சாலும் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரிங்க. வெங்காயம் நல்லா பக்குவமாக பாருங்கள். இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிரேவிக்கு ஒரு டேஸ்ட் ஒரு படி தூக்கி கொடுக்கும். இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அதில் கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசம்லாம் போய் அந்த வெங்காயத்தோட வணங்கி வருங்க. நீங்கள் நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த 1 டீஸ்பூன் எண்ணெயே போதுமானதுங்க. இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா வணங்கி வந்தோடனே அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்குறதுக்காக கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தி ஒரு மூடி போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பாருங்கள். வெங்காயம் நல்லா தக்காளி கூட சேர்ந்து நல்லா வணங்கி இருக்குங்க. வணங்கின இந்த மசாலாவில் சிக்கனை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நீங்கள் தனியாக சிக்கனை வேக வச்சு போட வேண்டாம், இதுலேயே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்டுன்னு செய்கிற ஒரு சிக்கன் கிரேவி தாங்க இது. வெள்ளை சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதில் வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மும்பையை பொறுத்தளவுக்கு நம்ம கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம்னாலும் முடியாது. என்ன செஞ்சாலும் வீட்டில் தான் செய்யணும். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா போர் அடிச்சிருங்க. அதுக்காக நான் இன்றைக்கி செஞ்சது தான் இந்த சடுகுடு சிக்கன். நம்ம சிக்கனை பொறுத்தளவுக்கு நிறைய தண்ணியும் எதுவுமே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இந்த சிக்கன் அந்த கிரேவியோடு நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்குங்க. அந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா சிக்கன் இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வருங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு திருப்பி மூடி வச்சிருங்க. மூடி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியும் ஊற்றிருக்க மாட்டோம். ஆனால் எவ்வளோ தண்ணி சிக்கனில் நிற்குதுன்னு பாருங்கள். இந்த சிக்கனோட கிரேவியை பொறுத்தளவுக்கு இந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலா பொருள் சேர்த்தணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் மாதிரி அடிக்கும், நல்லா இருக்காது. பாருங்கள் சிக்கன் அந்த தண்ணியெல்லாம் வெந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வருங்க. அந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க.
நல்லா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு கிண்டி விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வந்து அரைவாசி வெந்துருச்சு. இனி அரைவாசி வேகிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம தலைவர் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சைடில் நான் வெள்ளை சோறும் வச்சுட்டேங்க. கூட வச்சு இந்த சிக்கனை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. உப்பு மட்டும் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு உப்பு வந்து அதிகமாகிடுச்சுன்னா அந்த கிரேவி நல்லா இருக்காது. ரொம்ப சிம்பிளானதுங்க. இதை பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க, சின்னவங்க தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே சாப்பிட்டுக்கலாங்க. காரம் சேர்த்துறவங்க கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். காரம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இதுவே உங்களுக்கு ரொம்ப போதுமான அளவுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு பாருங்கள், அப்படியே நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு கிடச்சிருங்க. இந்த அளவுக்கு கிடைச்சாதான் நீங்கள் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட தலைவர் எவ்வளோ அற்புதமாக ரெடி ஆகிட்டாருன்னு. நம்ம எந்த வித மசாலாவோ அதிகப்படியான மசாலாவோ இல்லை பட்டை கிராம்பு லவங்கம் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துலிங்க. ஆனால் இந்த சிக்கன் கிரேவியை அப்படியே எடுத்து வெள்ளை சோத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். தயாராகிட்டேங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொடுங்க. Thank you so much for watching this video. Thank you.